தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இன்று நாம் தொடர்ந்து ஆசைகள் மற்றும் ஜெபத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். இந்த ப்ரோக்ராம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்புறம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெபத்தை குறித்து போதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம இந்த ப்ரோக்ராம் பப்ளிஷ் பண்ணுறோம். தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து எங்களோட சேர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து இந்த போதனைகளை கேளுங்க. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீங்க, ஜெப வாழ்க்கையில் வளருவீங்க, ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்கள மாறுவீங்க. உங்கள் சொந்த வாழ்க்கைக்கும் சரி, தேசத்துக்காகவும் சரி, சபைக்காகவும் சரி, ராஜ்யத்தின் காரியங்களுக்காகவும் எப்படி ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு ஜெப வீரனாக மாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், ஜெபம் நம்ம கர்த்தரோடு உறவாட ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகள், ஆசைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறோம். அப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது ஜெபத்திற்கு. கர்த்தருடைய கரத்தில் ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாக, வல்லமையுள்ள ஒரு கருவியாக செயல்படுவதற்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் இந்த பூமியில் நிலைநாட்டப்படுவதற்கு, தேவ ராஜ்யத்தின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு நாம் ஒரு கருவிகளாக செயல்படுறோம். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஜெபத்திற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் உன்னத தேவன், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். தாப்பனே, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. வானங்களை ஒருவராக திரையைப் போல விரித்த தேவன், பூமியை தனியாக பரப்பின தேவன். பிதாவே, நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நீர். பிதாவே, நீரே ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர். பிதாவே, நீரே உன்னதர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம். எங்கள் மாநிலங்களுக்காக, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக, எங்கள் பட்டணத்திற்காக வருகிறோம். பிதாவே, எங்கள் தலைவர்களுக்காகவும், அரசாங்க ஊழியர்களுக்காகவும், அரசாங்க அதிகாரிகளுக்காகவும், பிரதானமான மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் அவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானத்தினால் அவர்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்யட்டும். மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆசீர்வாதமாக இருக்க நினைவுள்ளவர்களாக இருக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் இந்த தேசத்தை பாதுகாக்கிறவர்களாகவும் இருக்கட்டும். தாப்பனே, உம்முடைய நீதி நியாயத்தை இந்த தேசத்தில் நிலைநாட்டட்டும். நன்மையான காரியங்களை, நன்மையை ஆதரிக்கிறவர்களாக, போற்றுகிறவர்களாக, நன்மைக்கு பலன் கொடுக்கிறவர்களாக, நன்மையை ஊக்குவிக்கிறவர்களாக இருக்கட்டும். தீமையும் துன்மார்க்கத்தையும் தண்டிக்கிறவர்களாக இருக்கட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தில் நன்மை போற்றப்படட்டும், துன்மார்க்கமும் தீமையும் தண்டிக்கப்படட்டும். பிதாவே, இந்த தேசத்தில் உம்முடைய நியாயமும் நீதியும் ஓங்கட்டும், நிலைநாட்டப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, மற்ற தேசங்களை எப்படி சரியான விதத்தில் கையாள வேண்டும், மற்ற தேசங்களோடு எப்படி நல் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை எங்கள் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு விரோதமாக நிற்கிற தேசங்களை எப்படி கையாள வேண்டும், எங்கள் சத்துருக்களாக இருக்கிறவர்களை எப்படி கையாள வேண்டும், எங்கள் தேசத்தின் முன்னேற்றத்தையும் எங்கள் தேசத்தின் வளர்ச்சியும் தடுத்து நிறுத்த முற்படுகிறவர்களை எப்படி சரியாக கையாள வேண்டும், சத்துருக்களின் கிரியைகளை எப்படி முறியடிக்க வேண்டும் என்ற ஞானத்தையும் எங்கள் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே,
நீர் உடனிருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வெளிச்சம் எங்கள் தலைவர்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அபரிதமான மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் நீர்வளங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள், ஊற்றுகள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் தண்ணீருக்கு எந்த விதமான குறைச்சலும் இருக்கக்கூடாது. தாப்பனை, நீர் ஆசீர்வதித்தால் எல்லாம் ஆகும். உம்மால் இது சாத்தியம். நல்ல நீர் வளத்தை எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். அதிகமான வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். நல்ல கம்பெனிஸ், பிஸ்னஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உண்டாகட்டும். எல்லா விதமான அளவுகளிலும், ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், தாப்பனை இண்டிவிஜுவல் ஓனர்ஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ், எல்லா விதமான தொழில்களும் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். தாப்பனை, எங்கள் தேசத்தில் இருக்கிற விவசாயிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விவசாயிகள் செழிக்கட்டும். எங்கள் விவசாயிகள் வளரட்டும். அவர்கள் முன்னேறட்டும். தாப்பனை, எங்கள் விவசாயிகள் யாரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் நீர். எங்கள் மக்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறீர். உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய கையின் கிரியைகள் மீதெல்லாம் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. உம்முடைய சாயலில், உம்முடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். தாப்பனை, உம்முடைய இரக்கம் அவர்கள் மீது கடந்து வரட்டும். உம்முடைய நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் தேசத்தை எங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமான எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போவதாக. எங்கள் தேசத்துக்கு விரோதமாக தீட்டப்படும் திட்டங்கள், சதிகள், ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவமாகி போவதாக. பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் மீது இருக்கட்டும். எங்கள் தேசத்தின் எல்லைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தின் எல்லைகளில் சத்துருக்களின் ஊடுருவலை நீர் தடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தீவிரவாதிகளின் ஊடுருவலை நீர் தடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர், எங்கள் தேசத்தை முழுமையாய் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, அயராமல் தூங்காமல் பாதுகாக்கிறவர் நீர். கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளிகள் நகரத்தை காப்பது விருதா என்று வாசிக்கிறோமே. பிதாவே, நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் மீது உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கி எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயற்கையின் மூலமாக உருவாகிற அழிவுகளை நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயற்கையின் அழிவுகளிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தமிழ்நாட்டின் தேர்தலுக்காக வருகிறோம். வருகிற ஆண்டில் நடக்க போகிற அந்த தேர்தலுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு பயந்த, ஞானமுள்ள, திறமையுள்ள, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல முதலமைச்சர், நல்ல மந்திரிகள், நல்ல எம்எல்ஏஸை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்கள் ஆட்சிக்கு வராமல் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் மாநிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உம்முடைய சித்தம் எங்கள் மாநிலத்திலே தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும். உம்முடைய கையிலே எங்கள் மாநிலம் சுவிசேஷத்திற்கென்று, தேவராஜ்யத்திற்கென்று ஒரு பலத்த கருவியாக தொடர்ந்து பயன்பட வேண்டும். பிதாவை, நீர் எங்களுக்கு உடனிருந்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இந்த தேர்தலை சம்பந்தப்பட்ட சகல காரியங்களிலும் இருக்கட்டும். எல்லா காரியங்களையும், இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya to Jesus, glory be to God, blessed be your holy name. பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். தகப்பனே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு இஸ்ரவேல் தேசத்தின் மீது கடந்து வரட்டும். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய சமாதானம் பலிக்கட்டும். இஸ்ரவேல் தேசம் செழிக்கட்டும், முன்னேறட்டும், இன்னும் விருத்தி அடையட்டும், இன்னும் பலமடையட்டும். தகப்பனே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உலகமெங்கும் இருக்கிற யூத மக்களையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய சத்துருக்களின் கையிலிருந்து நீர் அவர்களை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவே, இஸ்ரவேலின் சத்துருக்களை அவர்களுக்கு முன்பாக நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தகப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா சதிகள், திட்டங்கள், ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவமாகி போவதாக. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இஸ்ரவேலை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மேலும் மேலும் செழிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்காகவும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உதவியாளர்கள் சப்போர்ட்டர்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, உடைய நல்ல கரம் அவர்கள் மீது தங்கட்டும். நீர் அவர்களை வைத்து என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிறீரோ அவைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படட்டும். தாப்பனே, அவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, உம்முடைய நல்ல திட்டங்கள் நிறைவேறட்டும். அந்த தேசத்துக்கு அவர்கள் மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களை கொண்டு நீர் உலகத்தின் மற்ற இடங்களிலே நிறைவேற்ற விரும்புகிற காரியங்கள் நிறைவேற்றப்படட்டும். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப், அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் உதவியாளர்கள், சப்போர்ட்டர்ஸை, ஸ்டாஃப் எல்லாத்தையும் பிசாசின் கன்னிகள், மனுஷருடைய கன்னிகள், அவர்கள் தோண்டுகிற குழிகளிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு அவர்கள் மீதும் அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் இருக்கட்டும். அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அவமாகி போகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனை, நீர் உம்முடைய நல்ல கரத்தை நீட்டி அவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற நோய்கள், வலி, வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. தாப்பனை, முழுமையான ஆரோக்கியம் உண்டாகட்டும். வலி, வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. தாப்பனை, பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். தாப்பனை, நீடித்த ஆயுளால் திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆரோக்கியம் துளிர்க்கட்டும். தாப்பனை, பார்க்க முடியாமல் இருக்கிற கண்கள் பார்வையடையட்டும். புரோனமெனத்ரா, பலனில்லாத எலும்புகள் பலனடையட்டும். ஒப்ரூனமெனலஹக்ரோத்ரா ரிஷினந்த்ரா, நரம்புகள் பலனடையட்டும். எப்ரூன மெனாலொக்கரோ, இந்த நரம்பு தளர்ச்சியின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. நரம்புகளில் ஜீவன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அப்ரூன மெனலிக்கரோ திரானிஷனே திரானமெனலோ எப்ரூஷனந்த்ரா பிரத்ரே எப்ரூனே ஹெகுரு நலத்ரா. பிதாவே, உம்முடைய ஆரோக்கியம் உம்முடைய ஜனங்கள் மீது கடந்து வரட்டும். நீடித்த நாள் வாழட்டும். தாப்பனே, பலனோடு, ஜீவனோடு, ஆரோக்கியத்தோடு வாழட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். காலத்திற்கு முன்பாக யாரும் மறிக்கக்கூடாது. தாப்பனே, பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த மக்களுடைய பொருளாதார தேவைகளை நீங்கள் சந்திங்க. இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. தாப்பனை, கடன் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஒரு பொருளாதாரத்தின் காரியங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். சுதந்திரமாக உம்மை சேவிக்க ஒரு விடுதலை உண்டாகட்டும். தாப்பனை, பொருளாதாரத்தின் காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். பெருக்கத்தின் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த மக்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகட்டும், பெருக்கங்கள் உண்டாகட்டும். பிதாவே, முன்னேற்றம் இதுவரை இல்லாத அளவில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனை, மக்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன், முன்னேறுவதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். மக்களுடைய இருதயங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், மனதை பாதுகாத்து கொள்ளுங்கள். சமாதானம் நிறைந்திருக்கட்டும், வெளிச்சம் இருக்கட்டும். அந்தகாரத்தை நிராகரிக்க நீங்கள் உதவி பண்ணுங்கள். மக்களுடைய மனதை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். துன்மார்க்கமான காரியங்களையும் தீமையான காரியங்களையும்
மனதை பாதிக்கின்ற காரியங்களையும் தாப்பன இந்த மக்கள் நிராகரிப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தாரின் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். போக்கையும் மரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, நீர் கூட இருக்கிறீர். எந்த மந்திரவாதமும் இவர்களை தொடாது, எந்த சூனியமும் இவர்களை தொடாது. பெரியவர், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் பெரியவர் இவர்களுக்குள் வாசமாயிருக்கிறீர். இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இப்போதும் தாப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் ஜெபத்தை குறித்து எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நல்ல ஜப வீரர்களை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிந்துரை செய்யக்கூடியவர்களையும் ஜாமக்காரர்களையும் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜப வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நினைக்கிறவர், நம்முடைய பலனாக, நம்முடைய ஜீவனின் பலனாக இருக்கிறவர். அவரை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய உதவியை எப்போதும் நினச்சி பார்க்கணும். சின்ன காரியங்களாக இருக்கட்டும், பெரிய காரியங்களாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் அவரை நினச்சி பார்க்கணும். அவருடைய உதவியை அங்கீகரிக்க வேண்டும். அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை செஞ்சு பழகுங்களேன், வாழ்க்கை நல்லாயிருக்கும். கர்த்தர் ஒரு சின்ன காரியம் செய்கிறாரு. டிராஃபிக் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர உதவி செய்கிறாரு. டிராஃபிக்கில் மாட்டிக்காமல், நேரம் வீணாகாமல் பாதுகாத்தார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒரு வேலையை நல்லா டக்குன்னு சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி முடிக்க உதவி செஞ்சார்னா உடனே நன்றி சொல்லுங்கள். ஒரு மாதம் எடுக்க வேண்டியது 2 நாளில் முடிஞ்சுன்னா உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் அங்கீகரிக்கணும். கர்த்தருடைய உதவி, அவருடைய தயவு, அவருடைய ஆசீர்வாதத்தை அங்கீகரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இன்னும் அதிகமாக பெருகும், இன்னும் அதிகமாக வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை அங்கீகரிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். மற்றவங்க முன்னாடியும் அங்கீகரிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, கர்த்தர் தயவு பாராட்டினார், கர்த்தர் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பார்க்குறோம், பார்வனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கிறான். இப்போ நீ இந்த சொப்பனங்களெல்லாம் கரெக்டாக வியாக்கியானம் பண்ணி அர்த்தத்தை கரெக்டாக சொல்லுவியாமே, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்வன் சொல்லும்போது யோசேப்பு என்ன சொல்கிறான்? கர்த்தர் உமக்கு சரியான உத்தரவை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஓப்பனாக ஒரு பெரிய ராஜா முன்னாடி அங்கீகரிக்கிறான் பாருங்க. அப்படிலாம் செஞ்சு பழகுங்க. எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு பாருங்கள், கர்த்தருடைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வெளிப்படும். கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஆசைகள் மற்றும் ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தியானிக்க போகிறோம். மார்க் 11 24ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். மார்க் 11 24 22லேருந்தே வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்கள், இது ஒரு கட்டளை. கர்த்தர் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. ரைட்? He who comes to God must believe. கர்த்தரிடத்தில் வருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இட்ஸ் அ மஸ்ட். அது சாய்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்படி இல்லைல்ல. கர்த்தர் என்ன சொல்கிறார்? மஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவனா வாழணும்னா விசுவாசம் மஸ்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் விசுவாசமுள்ளவர்களாய், தேவன் மீது விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அந்த தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்று இங்கே போதுகிறார். ஒன்று,
முதலாவது வார்த்தைகளின் மூலமாக எப்படி அதை கட்டவிழ்க்க வேண்டும் என்று பேசுகிறார். எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்முடைய விருப்பங்களின் நிறைவேறுதலை வார்த்தைகளாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இப்படி பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய நன்மையை நீங்கள் ருசி பார்ப்பீங்க. ரைட்? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எடுத்து அவைகளுடைய நிறைவேறுதலை, உங்கள் வாழ்க்கையில் அவைகளுடைய நிறைவேறுதலை பேசணும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பார்த்தோம்னா பொதுவாக பாருங்கள் அது எப்படி இருக்குது. அது ஒரு காமனாக இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா? 1 பேதுரு 2:24 ரைட்? அது எல்லாருக்கும் பொதுவாக அது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுது. இதை நீங்கள் அப்போ உங்களுக்குன்னு எப்படி எடுத்துக்கிறது? இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கென்று சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தை அரவணைக்கிறீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வரவேற்கிறீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் நாடுகிறீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இப்படி பண்ண கற்றுக்கணும். என் தேவன் உங்களுடைய தேவைகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு வேதம் பொதுவாக சொல்லுது. அதை நீங்கள் இப்படி சொல்லணும். கர்த்தர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகளை நிறைவாக்குவார். கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் என்னுடைய கோட்டை, என்னுடைய துரகம், நான் நம்பி இருக்கிற தேவன். இதை பர்சனலைஸ் பண்ணணும். உங்களுடையதாக அதை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து சொந்தம் பாராட்ட வேண்டும். அப்படி செய்யும்போது நீங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மீது, கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறீர்கள். கர்த்தர் நீங்கள் பேசின அந்த வார்த்தையின்படி செய்வார். புரியுதா? ஹல்லேலூயா. இது விசுவாசத்தை கட்டவிழ்க்கிற ஒரு முறை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு காரியம் தடையாக இருக்குது, அந்த தடை மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? அந்த விருப்பத்தை வார்த்தைகளாக அந்த தடைக்கு விரோதமாக பேசணும். இங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை நீங்கணும்னு விரும்புகிறீங்க, அதனால் மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்? அந்த மலை நீங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த தடை நீங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதனால் அந்த விருப்பத்தை கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அந்த தடைக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். நான் பேசினபடியே கர்த்தர் அதை செய்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 24 கவனிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அல்லது எவைகளை ஆசைப்படுகிறீர்களோ. பைபிளில் இந்த ஆசைன்ற வார்த்தையும் ஜெபம்ன்ற வார்த்தையும் அநேக நேரங்களில் இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆசைகளை வெளிப்படுத்துகிறதுக்கு ஜெபத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஜெபத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய விருப்பங்களை, ஆசைகளை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறித்த விருப்பம், தேசத்தை குறித்த விருப்பம், சபையை குறித்த விருப்பம், தேவ ராஜ்யத்தின் காரியங்களை குறித்த விருப்பம், குடும்பத்தை குறித்த விருப்பம், இப்படி பல காரியங்களில் நாம் விரும்புகிற அந்த காரியத்தை ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். அதனால் பைபிளில் பாருங்கள், அநேக இடங்களில் இந்த ஆசைன்ற வார்த்தையும் ஜெபம்ன்ற வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரைட்? இங்கே எவைகளை ஆசைப்படுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? எவைகளை ஆசைப்படுகிறீர்களோ அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷ்லலாம் டிசைர்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ரைட்? எவைகளை ஆசைப்படுகிறீர்களோ. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தர் எந்த ஆவிக்குரிய ஆசைகளை ஆசைப்படுகிறீர்களோ அப்படின்னு மட்டும் சொல்லலை. ஒரு சில இடங்களில் கர்த்தர் அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்வார். உதாரணத்துக்கு எபேசியரில் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்னே கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக பரமண்டலங்களில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னே வேதம் போதிக்குது இல்லையா? அங்கே கர்த்தர் குறிப்பாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். ரைட்? கர்த்தர்
பைபிள் வந்து ரொம்ப அக்யூரேட். ஒரு கம்மா ஃபுல் ஸ்டாப்பு கூட கரெக்டாக போட்டிருக்கிறார் கர்த்தர். ஏசப்பா சொன்னார் பாருங்க, ஒரு 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 கோடு கூட தேவ வசனத்திலிருந்து மாறாது அப்படின்னு சொல்கிறார், மறையாது அப்படின்றார். அந்த அளவுக்கு பைபிள் அக்யூரேட். அதனால் நம்மளாம் கற்பனையில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடாது. கர்த்தர் வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அதில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. எனத்தையும் புரியுதா? வேதத்திலேருந்து எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வேதம் அப்படி நமக்கு போதிக்குது. அளவு ஏன் அப்போ வந்து கர்த்தர் எவைகளை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, என்னன்னாலும் எந்த ஆசைனாலும் ஆப்வியஸ்லி நல்ல ஆசைகள். நம்ம இதை குறித்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நல்ல காரியங்களை தான் ஈவா கொடுக்குறார். கர்த்தர் வந்து பாவத்துக்கு துணை போகிறவர் அல்ல. அதனால் பாவமான காரியங்களெல்லாம் கேட்டாலும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஆளலும் அப்போ இங்கே எவைகள்னு சொல்லும்போது நல்ல காரியங்கள் எதனாலும் நம்ம ஆசைப்பட்டு கேட்கும்போது கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு குறிப்பான காரியத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஆசைகளோடு சம்மந்தப்பட்டது தான். கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை பிரித்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டு, தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறோம். காலையில் ஜெபம், பைபிள் வாசித்தல், அப்புறம் ஜெபம், ஆராதனை, அது வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஒரு காரியம், ஆவிக்குரிய நேரம். மற்ற நாள் முழுசும் நான் என் இஷ்டத்துக்கு நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன், என்னத்தையோ செஞ்சுட்டு போகிறேன். அது வந்து ஏம்பாடு, அது இயற்கையான வாழ்க்கை, அதை வந்து நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி சண்டே சர்ச்சு வந்து ஆவிக்குரிய ஒரு காரியம். சர்ச்சுக்கு போகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஜெபம் பண்ணுறேன், வசனத்தை கேட்குறேன், மற்ற பிலீவர்ஸோட ஹாய் பாய் சொல்கிறேன், அப்புறம் அப்படியே வெளில வந்துடுறேன். ஒரு ஆவிக்குரிய டைம், ஒரு ஆவிக்குரிய இன்ட்ரெஸ்ட், அதை நான் செஞ்சுட்டேன். அடுத்த வாரம் முழுசாக நான் வந்து இயற்கையான விதத்தில் என் வாழ்க்கையை நான் பார்க்க போகிறேன். இப்படி நம்ம வந்து பிரிச்சிட்டோம். குறிப்பாக இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. யூதர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பழைய ஏற்பாட்டின் போதனை நிறைய நல்லா கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சுக்கூடாது. சொல்ல வர்றதை தெளிவாக கேட்டு என்ன சொல்ல வராங்கன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு அதிகமான ஃபோக்கஸ் இருக்குது இல்லையா? குறிப்பாக நிருபங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்குது. இயற்கையான காரியங்களை குறித்தும் பேசுகிறாரு, புதிய நிருபங்களையும் சரி, ஏசப்பாவுடைய போதனையிலும் சரி. ஆனால் அதிகமான ஒரு ஆவிக்குரிய ஸ்ட்ரெஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. அது வந்து இயற்கையான அந்த வாழ்க்கை வந்து முக்கியமில்லை அப்படின்றதுனால கிடையாது. இயற்கையான வாழ்க்கையை குறித்து பழைய ஏற்பாட்டில் அதிகமாக கர்த்தர் போதிச்சிருக்கிறார், எக்கச்சக்கமாக போதிச்சிருக்கிறார், பக்கமாக எழுதியிருக்குது. இந்த பைபிள் வந்து இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன். பழைய ஏற்பாட்டு போதனையின் மீது கட்டப்பட்டது தான் புதிய ஏற்பாட்டின் போதனை. சில சமயம் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு போதனை வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட போதனை, பழைய ஏற்பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து டோட்டலி ஒரு இண்டிபெண்ட் பாடி ஆஃப் நாலேஜ், இது வந்து ஒரு தனிப்பட்ட விதத்தில் இது வந்து யுனிக்காக அது மட்டும் தனித்து இருக்கிற ஒரு போதனை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரே கர்த்தர் தான் பழைய ஏற்பாட்டையும் கொடுத்துருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டையும் கொடுத்துருக்கிறாரு. ஏசப்பா என்ன சொல்கிறார், இது நான் என்னுடைய வார்த்தைகள் இல்லை, பிதா எனக்கு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு ஏசப்பா பகிரங்கமாக தெளிவாக சொல்கிறார். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள்லாம் அவங்க மனசுக்கு வந்ததை போதியில் பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுத்தாரோ அதைத்தான் போதிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் ஒரே கர்த்தர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் தன்னுடைய பாதைகள், தன்னுடைய வழிமுறைகளை. அதனால் நான் வந்து என்றைக்கும் பழைய ஏற்பாட்டை வேண்டான்னு ஒதுக்கக்கூடாது, புதிய ஏற்பாட்டை மட்டும்தான் பிடிச்சிக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ரெண்டுமே நமக்கு தேவை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், இவங்கெல்லாம் எந்த ஸ்கிரிப்சர்ஸை பயன்படுத்தி போதிச்சாங்க? எது அவங்களுடைய வேத புஸ்தகமாக இருந்தது? பழைய ஏற்பாடு தான். அப்போஸ்தலர்கள்லாம் தங்களுடைய போதனையை வேதாகமத்தின் ஒரு பகுதியாக நினச்சி போதிக்கல. அவங்க ஆவியானவர் வழிநடத்துகிற பிரகாரம் மக்களுக்கு ஊழியம் பார்க்கும் விதத்தில் போதிச்சாங்க. அதை கர்த்தர் வந்து இன்றைக்கி வேதாகமத்தில் இணைச்சிட்டார்.
ஆனால் அவங்க போதனைகள் எல்லாம் வேதாகமம் அப்படின்னு சொல்லும்போது ரைட், அவங்க எதை குறிப்பிடுறாங்க? பழைய ஏற்பாட்டை தான் குறிப்பிடுறாங்க. ஏசப்பாவும் அப்படி தான் செஞ்சார், அப்போஸ்தலர்களும் அப்படி தான் செஞ்சாங்க. நாமும் அப்படித்தான் செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து 2 பேதுருக்கு போங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். இந்த மெசேஜோட சம்மந்தப்பட்டது தான், வேற ட்ராக்லெல்லாம் போல. அதனால 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2ஆம் வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும். இப்போ பாருங்கள், 2 சொல்கிறார். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள்னால் எதை சொல்கிறாரு? பழைய ஏற்பாடு. இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் அப்படின்னு சொல்லும்போது புதிய ஏற்பாடு. புரியுதா? 2யுமே நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். 2யுமே மனசில் போட்டு வைங்க, 2யுமே மனசில் நிரப்புங்கன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு கிறிஸ்தவன் அப்படித்தான் செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் போங்க. அங்கே பாருங்கள், நான் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இப்போ தீமோத்தேயு சிறு வயதிலிருந்து அறிந்து கொண்ட அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் எது? பழைய ஏற்பாடு. புரியுதா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் ஏற்ற நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அவங்க இங்கே நம்ம அஃப்கோர்ஸ் நியூ டெஸ்டமெண்ட்டில் பழைய ஏற்பாடும் வேத எழுத்துக்கள் தான், பரிசுத்த வேத எழுத்து தான். புதிய ஏற்பாடும் பரிசுத்த வேத எழுத்து தான். ஆனால் இவங்க எழுதுகிற காலகட்டத்தில் அவங்க பரிசுத்த வேத எழுத்து அப்படின்னு சொல்லும்போது they meant ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஹல்லேலூயா. அவங்க பழைய ஏற்பாட்டை தான் குறிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு நம்ம வாசிக்கும்போது அது வந்து பழைய ஏற்பாடு ப்ளஸ் புதிய ஏற்பாடு 2ம். ரைட், புரியுதா? ஆனால் அவங்க சொல்லும்போது குறிப்பாக அவங்க பரிசுத்த வேத எழுத்து அப்படின்லாம் சொல்லும்போது தேவ வாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. புரியுதா? இப்போ வேதம் என்ன சொல்லுது? இதை நம்ம ஒழுங்காக படிக்கும்போது, இதெல்லாம் வாசிக்கும்போது தான் ரைட் தேவனுடைய மனுஷன் தேறுகிறான், எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக மாறுகிறான். அப்போ நான் வந்து இதை இக்னோர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி மக்களுக்கு வந்து இயற்கையான ஆசைகளை குறித்து, இந்த இயற்கையான வாழ்க்கையை குறித்து ஜெபிப்பதில் நிறைய தயக்கம் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை ஒரு பலமுள்ள விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பழைய ஏற்பாட்டை குறித்து அந்த அறிவு இல்லாததுனால தான். அந்த பழைய ஏற்பாட்டை குறித்த ஒரு ப்ராப்பரான வெளிப்பாடு இருக்கும்போது இயற்கையான காரியங்களை குறித்து ஜெபிக்க நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க, தயங்க மாட்டீங்க. ரைட், ஒரு பலமுள்ள விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்க. அதனால தான் இந்த காரியங்களை குறித்து இந்த மெசேஜில் பேசுகிறேன். ரைட், புரியுதா? ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து இப்போ இந்த கிறிஸ்துவ உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் ராஜ்யத்தின் காரியங்களில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன். ரைட், பாலிட்டிக்ஸ், நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், தேசத்தை சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நான் அதிலலாம் இன்வால்வ் பண்ண மாட்டேன். என் வேலை வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது. ரைட், அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிட்டு இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ரைட், நான் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ போகிறேன், அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த மென்டாலிட்டி எங்கேருந்து வருது? இது பைபிள் முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக கிடையாது. ஏன் இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவாக இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற காரியங்களை மட்டும்தான் பிடிச்சிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுறாங்க.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலுமே இந்த காரியத்தை குறிச்செல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அது இவங்க மைண்ட்லேயே ஏறுறது கிடையாது. ஏன் ஏறுறது இல்லை தெரியுமா? அந்த பழைய ஏற்பாட்டின் போதனையோட ஒரு ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு இல்லாததுனால புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களெல்லாம் வாசித்தாலுமே மண்டையில் அவங்களுக்கு ஏறுறதே கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தான் இப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறோம். இது ஆவிக்குரியது, இது இயற்கையான வாழ்க்கை, இயற்கையின் காரியம் அப்படின்னு நம்ம தான் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறோம். நம்ம தான் பிரித்து பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் வாழ்க்கையை ஒரு முழுமையான ஒரு காரியமாக தான் பார்க்குறாரு. அவருக்கு எல்லாமே முக்கியம். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்யுங்கள்னு வேதம் போதிக்குது. அப்போ புசிப்பு குடிப்பை குறித்து கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. பைபிளில் நிறைய பேசியிருக்கிறார். அது அவருக்கு முக்கியம். அவருடைய கிரியைகளில் ஒரு பிரதானமான கிரியை என்ன தெரியுமா? அவர் படைத்த உயிரினங்களுக்கெல்லாம் மனுஷன் உட்பட எல்லாருக்கும் போஷிப்பது கர்த்தருடைய ஒரு பிரதானமான வேலை. அது அவர் டெய்லி செய்கிறார். அனுதினமும் எனக்கு தேவையான அப்பத்தை கொடுங்கன்னு கர்த்தர் ஜெபிக்க சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ ஏன் கர்த்தரை அது இயற்கையான காரியம் தானே, என்னத்துக்கு ஜெபிக்க சொல்கிறாரு? இயற்கையான ஆசைகளை நல்ல ஆசைகளை, முக்கியமான ஆசைகளை நம்ம நிராகரிக்கக்கூடாது, அதை வளர்க்கணும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு பைபிளில் கர்த்தர் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் செய்கிற மாதிரி ஸ்டேட்டையும் சர்ச்சையும் பிரிக்கிறது இல்லை. ஸ்டேட்னா கவர்மெண்ட்டையும் சர்ச்சையும் பிரிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு சில கிறிஸ்தவ தேசங்களெல்லாம் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ஜெபி, நீ ஆராதனை பண்ணு, நீ கர்த்தரை போதிச்சுக்க, அதை சர்ச்சுக்குள்ளே மட்டும் செய். கர்த்தரை வெளியில் கொண்டு வராத, பொது வாழ்க்கையில் கொண்டு வராத, அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வராத அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? அதாவது ஒரு கர்த்தர் இல்லாத ஒரு காரியம் வேணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் இல்லாத ஒரு அரசாங்கம், கர்த்தர் இல்லாத ஒரு ஆளுகை, கர்த்தர் இல்லாத ஒரு பாலிசி, அது அப்புறம் எப்படி விளங்கும்னு கேட்குறேன். கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஞானம் அதெல்லாம் இல்லாத ஒரு கொள்கை, ஒரு ஆளுகை இருந்துச்சுன்னா அது உருப்பிடுமா? எனக்கு கிறிஸ்தவர், நான் இதில் வரமாட்டேன், இதுக்குள்ளே நான் இதை குறித்து ஜெபிக்க மாட்டேன், இதில் இன்வால்வ் ஆக மாட்டேன், இதை குறித்து பேச மாட்டேன், இதுக்கு அக்கறை காமிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அப்புறம் ஏங்க தேசத்தில் தீமை பெருகாது? உலகத்துக்கு உப்பாக இருக்கிற நாமும் ஒளியாக இருக்கிற நாமும் இந்த காரியங்களில் ஒரு ஈடுபாடு, ஆசைகள் இதெல்லாம் வளர்த்துக்காமல் இருந்தோம்னா அப்புறம் எப்படி தேசம் உருப்படும்னு கேட்குறேன். நம்ம தானே தேசத்துக்கு ஒளியாக இருக்கணும், நம்ம தானே உப்பாக இருக்கணும், நம்ம தானே கர்த்தருடைய வழியையும் கர்த்தருடைய ஞானத்தையும் உலகத்துக்கு கொண்டு போகணும். அப்போ நம்ம அதை செய்யலாம், வேறு யார் செய்ய போகிறா? கிறிஸ்தவனே செய்யலைன்னா அப்புறம் வெளியில் இருக்கவன் செய்வானா? கர்த்தர் என்ன சொல்கிறார் இதை குறிச்செல்லாம் பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், பைபிளில் கர்த்தர் ராஜாக்கள் குறித்து வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரம் அதெல்லாம் பார்த்தோம்னா கர்த்தர் சொல்கிறாரு, ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து வருவார்கள் அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அப்போ ராஜாக்களை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ராஜாக்களை குறித்து கட்டளைகள் கொடுத்துருக்காரு. ஒரு ராஜா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போதனையே இருக்குது தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு உபாகமம் எடுங்க. உபாகமம், ஹல்லேலூயா. உபாகமம் 17 பாருங்கள். கர்த்தர் ரைட் இயற்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பார்த்துக்குவாங்க. ராஜாக்கள் அவங்க சொந்த புத்தியில் ஆள்வாங்க. ரைட்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஞானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ உன் வேலையை பாரு, நீ ஆவிக்குரிய வேலையை பாரு, அவன் இயற்கையான வேலையை பார்க்கட்டும் அப்படின்லாம் கர்த்தர் பிரிக்கவே கிடையாது. ஒரு ராஜாவுக்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதியிலையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கெடுவாய். பாருங்கள், இதனால்தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? கர்த்தர் தெரிந்து கொள்ளணும் ராஜாவை. ஆளுகையில் உட்கார்றவங்களை, அவங்க எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், இதெல்லாம் கர்த்தர் விருப்பப்படி நமக்கு ஆட்கள் வேணும். புரியுதா?
கர்த்தர் தெரிந்தெடுக்கிறவரும் நம்முடைய தேசத்தை, பட்டணத்தை, மாநிலத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரைட்? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஓட்டு போடணும். நம்மளாம் சொந்தமாக எனக்கு இந்த பார்ட்டி பிடிக்கும், எனக்கு அந்த பார்ட்டி பிடிக்கும், இந்த நான் இந்த கொள்கை எனக்கு பிடிக்கும், அதனால் இப்படி போய் ஓட்டு போட போகிறேன். கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே நீங்கள் யாரை தெரிந்து கொண்டீங்க? உம்முடைய சித்தத்தை, உம்முடைய கொள்கைகளை, உம்முடைய ஞானத்தை இந்த தேசத்தில் பரப்பக்கூடிய ஆட்கள் யார்? தேவ ராஜ்யத்துக்கு உறுதுணையாக, ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார்? அப்படின்லாம் ஜெபிச்சு கேட்டு ஓட்டு போடணும். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. அதை உன் சகோதரருக்குள்ளே இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்துகிறவா. இதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் கவனிங்க. அடுத்து ஒன்று சொல்கிறாரு, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அப்போ அடுத்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ ராஜாவாக இருந்தாலும் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல் மக்கள் திரும்ப எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்கு நீ கீழ்ப்படியணும். அப்போ இங்கே சொல்லி கொடுக்கப்படுகிற இன்னொரு கருத்து என்ன? ஒரு ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அவன் தேசத்தின் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவனுக்கு மேலே ராஜா. ஆதி ஆகமத்தில் ஆதாமிலிருந்து கர்த்தர் எல்லார்ட்டையும் இதைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. இந்த தேசத்தை, பூமியை ஆளும்படி ஆதாம்கிட்ட கையில் கர்த்தர் ஆளுகையை கொடுக்குறாரு. ஆனால் ஆதாம் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் உண்மை. புரியுதா? இதெல்லாம் மாறாத சத்தியங்கள். அடுத்து கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 19ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த முழு பேசேஜையும் நீங்கள் வாசிங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் கவனிக்க இப்போ நேரம் இல்லை, அதனால் குறிப்பான காரியங்களை மட்டும் எடுத்து சொல்கிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக, கவனிங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பைபிளோட ஒரு பர்சனல் காப்பி ஒரு ராஜா கையில் இருக்கணும்ன்றாரு. உன் கையில் இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் பழகி போச்சு. 100 ரூபா கொடுத்தா பைபிள் கிடைக்குது, அதனால் நம்ம ஒரு காப்பி ஆஃப் பைபிளை அவ்வளோ பெருசாக யோசிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் அது ரொம்ப பொக்கிஷமான காரியம். ஒரு பைபிளோட ஒரு பிரதி வேணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதை எழுதி முடிக்கிறதுக்கு. ஏன்னா கையில் தான் எழுதுவாங்க, அதை அந்த சுருள்களில் எழுதுவாங்க. லேசுப்பட்ட காரியம் கிடையாது, நிறைய செலவு வேறு ஆகும். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு ராஜா கையில் அவனுக்குன்னு பர்சனலாக ஒரு காப்பி இருக்கணும். அந்த தன்னுடைய அந்த பைபிளை அவன் எடுத்து டெய்லி வாசிக்கணும்ன்றார். வாசித்து அதன்படி செய்ய கவனமாக இருக்கணும்ன்றார். அந்த தேசத்தின் ஆளுகிறத அவன் இஷ்டத்துக்கெலாம் ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி தான் ஆளுகை பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் ராஜ்யம், ஆளுகை கர்த்தருக்கு அது ஒரு செப்பரேட் என்டிட்டி, அதுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் பைபிளில் போதிக்க கிடையாது. புரியுது? அப்படி செய்கிறது ஒரு பெரிய தப்பு. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி எல்லா நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை, எல்லா தேசங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன? கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி நம்ம இயற்கையான வாழ்க்கைன்னு சொல்கிற அந்த காரியங்கள்லேருந்து விலகிட்டோம் மொத்தமாக. அதனால் இப்போ கர்த்தரை அறியாத ஜனங்களும் அந்த இடத்த நிரப்பிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய சுய புத்தி, அவங்களுடைய சொந்த ஆசைகளின்படி தேசத்தை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய ஒளி வெளிச்சம் அங்கே இல்லாமல் போகுது. அதனால தான் இன்றைக்கி அநேக தேசங்களில் பிரச்சனை. கர்த்தர் தயவாக இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ பாருங்கள், இன்னொரு இடத்துல பார்ப்போம். நீதிமொழிகள் போங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் சொல்கிறார், இங்கே இது இந்த என்டையர் சாப்டரே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஞானத்துடைய ஒரு மோனோலாக். இப்போ நீங்கள் இந்த நியூஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராம்ஸில் எடுத்த உடனே அவங்களா தனியாக தங்களுடைய சொந்த கருத்தை அவங்க மட்டும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மோனோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட். அந்த மாதிரி இங்கே ஞானம் தன்னை குறித்தும் தன்னுடைய வழிமுறைகளை குறித்தும் தன்னை எப்படி கண்டடைய வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு போதிக்குது. ரைட், ஒரு மோனோலாக். ரைட்.
அப்போ இங்கே ஞானம் பேசும்போது இப்படி சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. 15ஆம் வசனத்தை கவனிங்க. என்னாலே, அதாவது ஞானத்தினாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே, ஞானத்தினாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்ன ஞானம்? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற மெய்யான ஞானம். பாருங்கள், இதைத்தான் சாலமன் செய்கிறார் இல்லையா? சாலமன் கர்த்தர்ட்ட என்ன கேட்டார்? நான் ஒரு நல்ல ராஜாவாக செயல்படணும், அதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். கர்த்தர் சந்தோஷப்பட்டு அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. பாருங்க, சாலமன் சொன்னாரா, ஐயா கர்த்தாவே, இப்போ தான் உங்களை வந்து பலிலாம் செலுத்தியிருக்கிறேன், ஆராதிச்சிருக்கிறேன், ரைட்? நீங்கள் தேவாலயத்திலே உட்காந்துருங்க, இந்த தேசத்தை என் கையில் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். என் சொந்த புத்தி, இந்த எனக்கு நிறைய அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, ரைட்? கொஞ்சம் படித்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ரைட்? எகிப்திய அறிவியலும், ரைட்? சீன தேசத்து அறிவியலும், இந்த மக்கதோனியாவின் அறிவிலும் தேறின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் விசாரித்து கேட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. கர்த்தாவே, நீர் எனக்கு ஞானம் கொடும், இந்த தேசத்தை நல்லா ஆளுகை செய்கிறதுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுன்னு கேட்டார். கர்த்தர் கொடுத்தார். தானியேல் பாருங்க, ராஜாக்கள் வந்தாங்க, ராஜாக்கள் போனாங்க, ஆனால் தானியேல் அப்படியே நிற்கிறார். ஏன்? தேவ ஞானத்தினாலே அவர் செயல்பட்டார். பெரிய பெரிய ராஜ்யங்கள்லாம் கைமாறுது, ஆனால் தானியேல் நிலைத்து நின்றார். தானியேலின் அறிவுரைப்படி தான் அந்த ராஜ்யங்கள் ஆளுகை செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, தானியேல் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஏன்னா இதெல்லாம் பாருங்க, நல்லா கேட்டு கதை மாதிரி கேட்டு உச்சி கொட்டுறதுக்கு கர்த்தர் கொடுக்கல. என்ன ஒரு அந்த காலத்தில் நான் இருந்திருக்கணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் பைபிளில். அதெல்லாம் பார்த்து நாமளும் அப்படி செய்யணுன்றதுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ நாம் அப்படி செய்ய பழக வேண்டும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கவனிச்சிருப்பீங்க, நம்ம ஜெபத்தில் மழைக்காக ஜெபிக்கிறோம். மழைன்றது ஒரு இயற்கையான ஆசீர்வாதம். ஆனால் அதை குறித்து பைபிளில் எத்தனை வசனம் இருக்குது தெரியுமா? தண்ணீரை குறித்து எவ்வளோ வசனம் இருக்குது தெரியுமா பைபிளில்? இந்த உதாரணத்துக்கு 2 பார்த்து முடிப்போம். லேவியராகமம் போங்க, 26 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், ரைட்? அதாவது கர்த்தரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை பின்பற்றினால், கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் பாருங்கள், இயற்கையான காரியங்கள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும். எல்லாம் இயற்கை வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. பாருங்கள், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளியில் மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும்னா விவசாயிகள். இதை வந்து எந்த தொழிலுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்க்குற தொழிலில் பலன் உண்டாகும், நீங்கள் பார்க்குற தொழிலில் கனி உண்டாகும், ரைட்? ரிசல்ட் உண்டாகும். இதுக்கு நீங்கள் இந்த வசனங்கள் எடுத்துக்கலாம், ரைட்? அந்த காலத்தில் வந்து அதிகபட்சமாக விவசாயிகள், மீனவர்கள், மெய்ப்பர்கள் இருந்தாங்க இல்லையா? அதனால் பைபிளில் நிறைய வசனங்கள் அந்த காரியங்களை பயன்படுத்தி கர்த்தர் வந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம எடுத்து இன்றைக்கி நம்ம சிச்சுவேஷனுக்கு அதை அப்ளை பண்ணணும், ரைட்? திராட்சை பழமும், ரைட், பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், தொடர்ந்து வேலை இருக்கும், ரைட்? விவசாய வேலை நடந்துக்கிட்டு இருக்கும், அது முடிகிறதுக்குள்ளே திராட்சை தோட்டத்தில் வேலை நடக்கும், ரைட்? தொடர்ந்து வேலை இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இயற்கையான ஆசீர்வாதம். அதுவும் எப்படி சாப்பிட்ணும்? பாதி வயிறு, ரைட்? குறை வயிறு அப்படியா? இல்லை, திருப்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறார் கர்த்தர். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு செய்கிற நன்மை. உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், ரைட்? தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், ரைட்? இங்கே சமாதானம்ன்ற வார்த்தை வந்து செக்யூரிட்டியோட இணைக்கப்பட்டிருக்குது, ரைட்? பாதுகாப்போட. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களும் தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. அந்த காலத்தில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. திடீர்னு படையெடுத்து வருவாங்க, திடீர்னு இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க, ரைட்? திடீர்னு காட்டு மிருகங்கள் வந்துடும். இப்படி பல விதங்கள் ஆபத்து இருக்கும், ரைட்? தூங்குறவன் முழிப்பான்றதுக்கு ஃபுல் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. நான் கர்த்தர் சொல்கிறது, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். இங்கே சமாதானம்ன்றதை வந்து பாதுகாப்போடு சேர்த்து பேசுகிறார் கர்த்தர். அந்த விதத்தில் சமாதானம், நிம்மதியாக தூங்குறது,
ரைட். இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யோசிச்சுட்டு தூங்குறது இல்லை. அதான் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். ரைட். சமாதானமாக படுத்து தூங்க போகிறேன், நல்லா இருப்பேன், என் பொருட்கள் பாதுகாக்கப்படும், என்னுடைய காரியங்கள் பாதுகாக்கப்படும், என்னுடைய தொழில் பாதுகாக்கப்படும், சம்பாதிச்ச பணம் பாதுகாக்கப்படும், நகைகள் பாதுகாக்கப்படும், எல்லாத்துலேயும் பாதுகாப்பு இருக்கும். எவனும் வந்து தூக்கிட்டு போக மாட்டான், எவனும் வந்து சாகடிக்க மாட்டான், எவனும் திருடிட்டு போக மாட்டான். ரைட். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். இதெல்லாம் இயற்கையான ஆசீர்வாதங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிற பாருங்க, இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் விரும்பணும். இந்த மாதிரி நான் பாதுகாப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், மழை நல்லா இருக்கணும், அப்போ தான் தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தால் தான் குடிக்க முடியும், குடித்தா தான் உயிர் வாழ முடியும். ரைட். இதெல்லாம் விரும்பணும், இதுக்காகலாம் விண்ணப்பிக்க வேண்டும். இப்படி அந்த இயற்கையான காரியங்களுக்கும் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தான் வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கும். சில சமயம் பாருங்கள், மக்கள் கஷ்டப்படுறாங்க, கர்த்தரை சேவிக்கிற மக்கள், நல்ல ஜனங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரே வேதனை, கஷ்டம். அப்படி இருக்கணுன்றது கர்த்தர் விருப்பம் கிடையாது. கர்த்தருடைய ஜனம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவங்க வாழ்க்கையில் அவங்க ஆசைகள் நிறைவேற்றப்படணும்னு விரும்புகிறாரு. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு விரும்புகிறாரு. வாழ்க்கையில் நல்லது உண்டாகணும்னு நினைக்கிறாரு. தேசத்தின் அளவில் அப்படி பெரிய லெவல்லையும் சரி, சின்ன லெவலில் குடும்பத்தின் வேலையிலையும், குடும்பத்தின் காரியங்களையும், தொழிலின் காரியங்களிலும், தனிப்பட்ட விதத்திலையும் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வேணும்னு விரும்புகிறாரு. எரேமியாவின் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. 14ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பார்த்தோம்னா தேசத்தில் பஞ்சம். அந்த பஞ்சம் நீங்கும்படி அவர் வந்து ஜெபிக்கிறார். யார்? எரேமியா. அந்த காரியங்களை குறித்து ஆவியானவர் மூலமாக ஒரு சில காரியங்களை பேசுகிறார். யூதா துக்கிக்கிறது, 2ஆம் வசனம். அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகருத்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. ஏன்? தண்ணி இல்லை, பஞ்சம். அவர்கள் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். பிள்ளைங்களாம் அந்த குடத்தை தூக்கிட்டு போவோம் பாருங்க. சில சமயம் மைல் கணக்காக கடந்து போகிறாங்க போய் தண்ணி எடுக்கிறது. சில சமயம் போகிறாங்க, தண்ணி இல்லை, திரும்பி வெக்கத்தோடு வர வேண்டியதாக இருக்குது. வேதம் போதிக்குது பாருங்கள். வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்கள், வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். ஏன் வெட்கம் உண்டாகுது? தேவை சந்திக்கப்படலை, இல்லை, இல்லாமை. தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். ஏன்? தொழில் பண்ண முடியல, பொழப்புக்கு வழி இல்லை, வெட்கம் உண்டாகுது. புரியுதா? இதை முழுசாக எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. ரைட். ஆசீர்வாதமாக இருக்கும், நிறைய கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள் 20ஆம் வசனம். கர்த்தாவே, நீங்கள் எங்கள் தீமையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். பாவத்தை அறிக்கை பண்ணுறாரு. ஏன்? இந்த பஞ்சம்ன்றதெல்லாம் சாபத்துக்கு அடியில் இருக்குது. நீங்கள் போய் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், உபாகமம் 28 இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவாக போதிக்குது. பஞ்சம்லாம் சாபத்துக்கு அடியில் இருக்குது. ரைட். அதனால தான் இங்கே பாவத்தை அவர் அறிக்கை செய்கிறார். ரைட். அடுத்து கவனிங்க 21ஆம் வசனம். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும், உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதையும், எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடிக்கு எங்களை நினைத்தரலும். பார்த்தோம் நம்ம இல்லையா, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் மலையெல்லாம். ரைட். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களுக்கு ஆசீர்வாதமான மலையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. 22ஆம் வசனத்தை கவனிங்க. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? தெய்வமல்லாத காரியங்களால் மழை கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கெல்லாம் கண் இருக்குது, பார்க்க முடியாது, காது இருக்குது, கேட்க முடியாது, எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது, நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. ரைட். அப்படிப்பட்ட காரியங்களால் மழையை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ? இன்றைக்கி இந்த நாத்திகர்கள், கர்த்தரை நம்பாத ஆட்கள்லாம் சொல்கிற மாதிரி எல்லாமே இயற்கை, அது தானாக வருது, தானாக போகுது, அதுவாக நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி பேசுகிற ஆட்கள் இருக்காங்கல்ல. அதான் கர்த்தர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஏன்பா வானம் தானாக மலையை கொடுக்க முடியுமா? கொடுக்குமா? பாருங்கள், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா அப்புறம் ஏன் மழையின் காலங்கள் இதெல்லாம் மாறுது? எவ்வளவு மழை பெய்யுது, எந்த இடத்துல பெய்யுது, ஒரு இடத்துல பெய்யுது, ஒரு இடத்துல பெய்ய மாட்டேங்குது. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு தேசத்தில் கூட திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு மழை பெய்ய மாட்டேங்குது. ஏன்? தானாக எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா ஒழுங்கு அப்படியே நடந்துக்கிட்டே தானே இருக்கணும்.
ஏன் மாற்றங்கள், ஏன் வித்தியாசங்கள், ஏன் ஒரு சில இடங்கள் அவ்வளோ நல்லா மழை பெய்யுது, ஏன் ஒரு சில இடங்கள் மழையே பெய்ய மாட்டேங்குது? ஏங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இயற்கையாக தானாக நடக்குதுன்னா ஒழுங்காக நடக்கணும்ல. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக நடக்கணும்ல, சிமிலாரிட்டிஸ் இருக்கணும்ல, யூனிஃபார்மிட்டி இருக்கணும்ல. ஏன் இல்லை? ஏன்னா அதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய சக்திகள் பின்னாடி இருக்குது. அதனால தான் மாற்றங்களும் இருக்குது. அடுத்து சொல்கிறார் பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினீர். கர்த்தர் தான் மேகத்தை உருவாக்குறாரு, கர்த்தர் தான் மலையை கொடுக்குறாரு. எலியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான காரியம் இருக்குது, நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 18ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபித்து விட்டார். மக்களும் கர்த்தரே தேவன் என்று கர்த்தரிடத்தில் திரும்புகிறாங்க. ரைட், கள்ள தீர்க்கதரிசிகளும் கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாப்ட கர்த்தர் சொல்கிறார், போய் சாப்பிடுப்பேன், கர்த்தர் மலையை கொடுப்பாரு, ஜாலியாக இரு, ரைட் அப்படின்னு எலியா அனுப்பி வைக்கிறார். மன்னிச்சுட்டு அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. கர்த்தர் மழை கொடுப்பாருன்னு சொல்கிறாரு ஆல்ரெடி, ரைட். பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அங்கே ஜெபிக்கிறார். கர்த்தர் சொன்னபடி, கொடுத்த வாக்கின்படி மழை வரணும்னு அவர் ஜெபிக்கிறார், ரைட். அப்படி அவர் ஜெபிக்கிறாரு, 7 தடவை ஜெபிக்கிறாரு, திரும்ப ஜெபிக்கிறார் அந்த காரியத்தை குறித்து. அப்போ அந்த 7ஆவது தடவை போய் வேலைக்காரனை போய் பாருன்னு சொல்லும்போது, கடல்லேருந்து ஒரு மேகம் எழும்புது, அந்த தண்ணியிலேருந்து ஒரு மேகம் எழும்புது, ரைட். அல்லேலூயா. மேகம் எழும்புறத வேலைக்காரன் பார்த்துட்டு இந்த மாதிரி மேகம் எழும்புது, உள்ளங்கை அளவு ஒரு சிறிய மேகம் எழும்புது சமுத்திரத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லுன்றான். பாருங்கள், இங்கே நம்ம நல்லா பார்க்குறோம், 3 வருஷமாக மழை இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கார் மழை பெய்யாது, நீ திருந்துற வரைக்கும் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டார். மழையே இல்லை தேசத்தில். அதே இப்போ மழை பெய்யணும் தீர்க்கதரிசி ஜெபிக்கிறாருங்க. சரி, ஜெபிக்கிறாரு. ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் கிரியை செய்கிறத பார்க்குறோம். அந்த தண்ணியிலேருந்து, அந்த இயற்கையான தண்ணீர்லேருந்து ஒரு மேகம் எழும்புது. அந்த மேகம் எழும்பி கருமேகங்களாக மாறுது. அப்புறம் மழை கொட்டுது. இதெல்லாம் செஞ்சது யார்? இந்த தேவ மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்கிறாரு. தானாக வந்துச்சுன்னா ஏன் 3 வருஷமாக மழை இல்லை? பூமி முழுசாக சமுத்திரம் வத்தியாக போச்சு, சமுத்திரம் அங்கேயே தானே கிடந்துச்சு. அல்லேலூயா. பாருங்கள், இது கர்த்தருடைய கிரியை. இந்த மாதிரி நம்ம இயற்கையான ஆசீர்வாதங்களையும் விரும்பி நாடி ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் காரியங்களுக்கெல்லாம் நம்ம விருப்பம் காமிக்கணும், ஈடுபாடு காமிக்கணும். இதை குறிச்செல்லாம் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும், விண்ணப்பிக்கணும். இதெல்லாம் முக்கியம் பாருங்கள். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். தேசம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். தேசம் கெடுக்கட்டும் போட்டால் நான் மட்டும் நல்லா இருப்பேன்லாம் நினைக்காதீங்க. தேசத்தின் சமாதானத்தில் உன்னுடைய சமாதானம் இருக்குதுன்னு பைபிள் போதிக்குது, ரைட். ஒரு பக்கம் உண்மைதான், கர்த்தர் ஈசாக்குக்கு செஞ்ச மாதிரி பஞ்ச காலத்துலேயும் நமக்கு நன்மை செய்வார். அந்த காரியங்கள் இருக்குது. ஆனால் அது பாருங்கள், ஈசாக்குடைய வாழ்க்கை முழுசாக அப்படி போல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான், ரைட். அல்லேலூயா. புரியுதா? மற்றபடி நீங்கள் பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஈசாக்குடைய வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா, தேசம் நல்லா இருக்குது, இவரும் நல்லா இருக்கிறார். புரியுதா? ஜென்ரல் ரூல் என்ன? தேசத்தின் செழிப்பு நம்முடைய செழிப்பை பாதிக்கும், தேசத்தில் இருக்கிற சமாதானம் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கும். இது பைபிளோட போதனை. அப்போ நம்ம இந்த காரியங்களெல்லாம் காமிக்கணும், ஆசைப்படணும். தேசத்தின் நன்மை, தேசத்தின் செழிப்பு, இதிலெல்லாம் ஆர்வம் காமிக்கணும், ஆசை இருக்கணும். இதை குறிச்செல்லாம் தேசம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், விரும்பணும். மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இயற்கையான காரியங்கள்லாம் உண்டாகணும், இயற்கையான நன்மைகள் உண்டாகணும் அப்படின்னு விரும்பணும். அதுக்காகலாம் ஜெபிக்கணும். அப்போ தான் பாருங்கள், ஒரு கிறிஸ்தவன் ஆபிரகாமை போல சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தர் நீங்கள் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஹalleluya, ஹalleluya to Jesus. சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். ரைட், இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.